ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் என்னென்னு பாருங்கள். இது வந்து காராமணி லைட்டாக அப்படியே தொக்கா வச்சிட்டோம். அவிச்சு வச்ச காராமணி இது. களியும் செஞ்சு வச்சுருக்கோம். களி நல்லா இருக்கா பாருங்கள். களிக்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன். காரக்குழம்பு சிக்கனும் கொஞ்சமாக வச்சேன். காலையில் சாப்பிட்டோம், மிச்சம் இருந்தது. இது இந்த களிக்கு காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் சாதம் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்க, கோசு கூட்டு. லேட்டாக நிறைய செஞ்சால் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றது வந்து கிருத்திகை வருது இல்லையா, அதெல்லாம் செஞ்சால் வேஸ்ட் ஆகிடும். அதனால் சிம்பிளாக இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. இது எல்லாம் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. நீங்களும் இது போல் செஞ்சீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீட்டு சமையல் இன்னைக்கு இது. சாதத்துக்கு தொட்டுன்னு இதை சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இத்தனை வகையானது. கோசு கூட்டு, சாதம், களி, அவிச்ச காராமணி, லைட்டாக கொஞ்சமாக புளி போட்டு தக்காளி போட்டு தொக்கா வச்சிட்டோம். இதை நல்லா இருக்கான்னு பாருங்கள். காரக்குழம்பு இவ்வளோதான் இன்றைய எங்கள் வீட்டு சமையல். எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சிடலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு இது போலலாம் அவிச்சு கொடுத்தோம்னா புஷ்டியாக நல்லா வளருவாங்க. டெய்லி இது போல் செய்யுங்க. ஹோட்டலில் வாங்க முடியறதில்ல. வாங்க நான் நிறைய பொதுவாக ஹோட்டல்லே அதிகமாக தான் வாங்குகிறேன். வேறு வழி இல்லை. செஞ்சால் எல்லாம் நிறைய செஞ்சிடுறோம் டைம் கிடைக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.